இவனெல்லாம் வேட்பாளரா, இவனெல்லாம் இந்த பையனெல்லாம் எங்கேப்பா பிடிச்சாருன்ட்டு. ஏன்ப்பா நீ எல்லாம் வேட்பாளரா என்ன அப்படின்னு நீட்னு வச்சுக்க, கொன்றுவான் உன்னைய. ஏன்னா சீமானே பரவாயில்லைங்கிற அளவுக்கு பேசுவான் என் ஆளெல்லாம். உங்களுக்கும் கேக்குறேன் அண்ணா, உங்களுக்கும் கேக்குறேன். நீங்க பேசும்போது நான் குறுக்கால ஏதாவது பேசுறேன்னா, நான் பேசும்போது நீங்க ஏன் குறுக்கால பேசுறீங்க? உங்களை நான் ஏதாவது தொந்தரவு பண்ணனா, உங்களை ஏதாவது தொந்தரவு பண்ணனா, நான் பேசும்போது குறுக்கால பேசாதீங்க. இந்த வேலூர் மாவட்டத்துல எல்லா பகுதியும் சுற்றி பாருங்க. எல்லா பகுதியிலும் வந்து சாலை கரெக்டா இருக்கா, அணை கட்டியிருக்கான்னு சொல்லியிருக்காங்கல்ல, எல்லா அணையும் தரமானதா இருக்கான்னு பாருங்க. இது பஸ் ஸ்டாண்ட் கட்டியிருக்கான்னு சொன்னாங்களே, அந்த பஸ் ஸ்டாண்ட்ல தண்ணி ஒழாம இருக்கான்னு பாருங்க. மருத்துவமனை கட்டியிருக்கான்னு சொன்னாங்க, அந்த மருத்துவமனையில தரமான மருத்துவர்கள் இருக்காருங்களா, தரமான செவிலியர்கள் இருக்காங்களா, போதுமான வசதி இருக்கான்னு போய் பாருங்க. எல்லாமே இப்போ அடுக்கம்பறை மருத்துவமனையை எடுத்துக்கங்க. இப்போ அந்த அடுக்கும்பறை மருத்துவமனையில எல்லா வசதிகளும் இருக்கா, தரமா இருக்கா? ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் என் குழந்தைய கொண்டு போய் அந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணேன். என் குழந்தைக்கு ஒரு சிகிச்சையும் பண்ணல. அவனுக்கு சளி மூக்குல ஃபுல்லா அடைச்சிருக்கு. அந்த சளியை வெளியில எடுத்து சும்மா டியூப் மட்டும் போட்டு விட்டுட்டாங்க. அவ்வளவுதானே தவிர வேற எந்த ட்ரீட்மெண்ட்டுமே என் குழந்தைக்கு அவங்க பண்ணல. என் குழந்தை இப்பவும் அப்பவும் உயிருக்கு போராடுற நிலைமையில இருக்கு. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ஒரு டாக்டர் சொன்னாங்க, உன் குழந்தைய இங்கே வச்சுட்டு இருந்தா உன் குழந்தை இறந்து போயிடும், நீங்க வந்து சிஎம்சி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போங்க, அப்பதான் உன் குழந்தை உயிர் பழைக்கும்னு சொன்னாங்க. அப்போ அரசு மருத்துவமனையில தரமான மருத்துவம் இருந்தா என் குழந்தைய நான் ஏன் தனியார் மருத்துவமனை கொண்டு போறேன்? நான் ஏன் கொண்டு போறேன்? தரமா இல்லன்னு தான் என்னோட குற்றச்சாட்டு. எல்லாமே செய்வாங்க, ஆனா எதுவுமே தரமா இருக்காது. நான் செஞ்சேன், நான் சாலை போட்டேன், நான் மருத்துவமனை கட்டேன், நான் பஸ் ஸ்டாண்ட் கட்டினேன், நான் அணை கட்டினேன்னு சொல்லுவாங்க. எதுவுமே தரமா இருக்காது. பாதி காசை கொள்ளை அடிச்சிருப்பாங்க, பாதி காசுல தான் கட்டிருப்பாங்க. அது எப்படி தரமா இருக்கும்? தரமா இருக்க வாய்ப்பே இல்ல. நீங்க வேணா போயிட்டு ஆராய்ச்சியாளர்களை கூட்டிட்டு வந்து ஆராய்ச்சி பண்ணி பாருங்க.